ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கவி. இன்னைக்கோட நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட தோற்றம் பற்றி பார்க்க போகிறோம். காங்கிரஸோட தோற்றம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் நான் ப்ரீவியூ உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எப்படி நடந்தது அப்படின்னா, முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, டஃபரின், இவர் வந்து லார்ட் டஃபரின் சொல்கிறாங்க. இவர் வந்து இந்தியாவோட வைஸ்ராய். எப்போ 1884 வந்து ரிப்பனோட காலம் முடிஞ்சிடும். அவரோட வைஸ்ராய்க்கான பொறுப்பு முடிஞ்சிடும், போயிடுவார். அப்போ 84 இருந்துட்டு அடுத்த வர 4 இயர்ஸ்க்கு வந்து டஃபரின் இருக்கார். நெக்ஸ்ட் வந்து ஏவோ ஹியூம். இவர் வந்துட்டு அரசாங்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்கவர். இவர் வந்து ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸர். இவர் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இவர் பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்தியாவை பற்றி இவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஸோ இந்திய மக்கள் என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணுறவர். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா WC பானர்ஜி. அதுக்கப்புறம் காங்கிரஸ் உறுப்பினர்கள், பிரபலமானவர்கள் எல்லாருமே அந்தந்த இந்தியாவோட பல்வேறு ரீஜன்லேருந்து வந்து தலைவர்கள். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்த எப்படியா இருந்தாலும் ஒரு தேசிய இயக்கம் அந்த காலகட்டத்தில் துவக்கப்பட்டிருக்கும். இது காங்கிரஸ் இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் தேசிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாரும் அதிருப்தியில் இருக்காங்க, பஞ்சத்தில் இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் பஞ்சம், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய இயக்கம் ஆரம்பித்து அரசாங்கத்தை வந்து எதிர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளர்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ 1806, 1857 இந்த ரெண்டு புரட்சியுமே வந்து ஒரு இக்கட்டான காலநிலைகளில் நடைபெறும். அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் தான் டஃபரின் இருந்த டைம். ஸோ டஃபரின் கிடையாது, நம்ம லிட்டன்லேருந்து பார்த்துட்டோன்னே எந்த வயசுலாய் வந்தாலும் முக்கியமாக நமக்கு பஞ்சம் மட்டும் போகிறதே கிடையாது. ஏன்னா நம்மளை தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சுரண்டி நம்மளை தான் வந்து பொருளாதார ரீதியாகவும், சமுதாய ரீதியாகவும், சமூக ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும் நசுக்கப்பட்டோம். நம்ம அப்படிங்கிற சமயத்தில் ஏதோ ஒரு தேசிய இயக்கம் கண்டிப்பாக மக்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அதை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏவோ ஹியூம் வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலான பர்சன். ஸோ இந்தியர்களோட மனநிலையை புரிஞ்சவர். இப்போ வந்து அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம், ஒரு தேசிய இயக்கத்தை நம்ம தொடங்கலை அப்படின்னா இந்தியர்கள் ஒரு தேசிய இயக்கத்தையோ இல்லை ஒரு புரட்சியோ நடத்த காரணமாயிரும் அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, லார்ட் டஃபரின், அவர் தான் இந்தியன் வைஸ்ராய். ஸோ ஐ வாண்ட் டு அவாய்ட் லார்ட் சம்டைம்ஸ், ஓகே, அது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. லிட்டன் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, டஃபரின் கிட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நம்ம இது பண்ண போகிறோம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அமைக்க போதும், அதில் கொஞ்சம் தலையிட்டுக்காதீங்க. ஏன்னா அது ஒரு சேஃப்டி தான் நமக்கு. நம்ம வந்து இப்போ அவங்கள இது பண்ணிட்டோம்னா அவங்கள நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அவங்கள வந்து சும்மா எப்படி சொல்கிறது, டால் மாதிரி கீ கொடுத்தா ஆடுற டால் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி காங்கிரஸ் அமைக்கப்படுது. காங்கிரஸில் இருக்க இப்போ வந்து ஒரு சேஃப்டி வால்வ் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இது நிறையா பேர்னால முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து தான். இது வந்து என்னென்னா, சேஃப்டி வால்வ்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவும் பெரும்புரட்சியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்துட்டு காங்கிரஸ் அமைக்கிறாங்க. இது கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய அமைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப கால அரசியல் தலைவர்கள், அதாவது காங்கிரஸில் இருந்த தலைவர்கள்லாம் வந்து ஏவோ ஹியூமை வந்து எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி பார்த்தாங்க. கேட்டலிஸ்ட்னா என்ன, ஏற்கனவே நம்ம வந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம வந்து படுவேகத்தில் போய்கிட்டு இருக்கோம், என்னைக்கா இருந்தாலும் நம்ம சுயராஜ்யத்தையோ இல்லை விடுதலையோ அடைஞ்சிருவோம், அதுக்கு தான் வந்து ஏவோ ஹியூம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ அவர் ஒரு கேட்டலிஸ்ட். நம்ம ஏற்கனவே நடந்துட்டு இருக்க ஒரு வினையில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு செயலில் அவர் வந்து கேட்டலிஸ்ட், அதாவது ஊக்கியாக வந்து செயல்படுறாரு அப்படின்னு ஆரம்ப கால அரசியல் தலைவர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா காங்கிரஸில் இருக்க உறுப்பினர்கள், அவங்கள இல்லாட்டி காங்கிரஸ் தலைவர்களை காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரவங்க மிதவாதிகள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மனுக்கள் கொடுக்கறது, விண்ணப்பங்கள் கொடுக்கறது, கோரிக்கைகள் விடுக்கிறது மூலமாக அரசாங்கத்துக்கு அவங்களோட குறைகளை வந்து சொல்கிறவங்க. ஈவன் இவங்க இப்படி இருந்தாலும் கூட மிதவாதிகள் எதை வந்து அவங்க தெளிவுபடுத்தினாங்க அப்படின்னா, அவங்க நாங்கள் பொருளாதார ரீதியாக வந்து நாங்கள் கீழே இருக்கிறதுக்கு காரணமே வந்து பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷ் வந்து என்றைக்கு உள்ளே வந்தாங்களோ அன்றைக்கே எங்களோட பொருளாதாரம் டெமாலிஷ் ஆயிருச்சு. இது மாதிரி நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே ஒரு நியூவாக ப்ராடக்ட் கொண்டு வந்து அதை இங்கே வந்து மார்க்கெட்டாக தான் பயன்படுத்திக்கிறீங்க. இங்கே வந்து எங்களோட சுயசார்பு ஆர்ட்ஸ்லேயும் போயிடுச்சு, கிராஃப்ட்ஸில் போயிடுச்சு, இது மாதிரி எங்களோட பொருளாதாரத்திலையும் நாங்கள் நசுக்கப்பட்டோம் அப்படிங்கிறத மிதவாதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்தாங்க தீவிரவாதிகள். இவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, மிதவாதிகளோட ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, அது ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது, நெக்ஸ்ட் வந்து சுதேசி மூமெண்ட். இதெல்லாம் சுதேசி மூமெண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய மூமெண்ட். நம்மளோட இனம்லேயே பார்த்துட்டோம்னா இது ஒரு பெரிய ஒரு பீரியட், சேஞ்சிங் பீரியட்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பயங்கரவாதிகள் புரட்சிகரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க. இப்போ வந்து பழிக்கு பழி தான், நீ வந்து எங்களை வந்து என்ன பண்ண பார்க்குற, அடிமையாக்க நினைக்கிறேன், ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், கொலை பண்ண போகிறேன். இது மாதிரி குண்டு வெடி மருந்தெல்லாம் எங்கே தயாரிக்கிறது, இது மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே வெடி மருந்து கற்றுட்டு வந்து இங்கே வந்து ஒரு அமைப்பை இது பண்ணி ரொம்ப அமைதியாக அங்கே அதுதான் நடக்குது, வெடி மருந்து தான் இது பண்ணுறாங்க, இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாமையே அங்கே வெடி மருந்து தயாரித்து எங்கள் அரசு அதிகாரிகள் வந்து மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்காங்களோ, இல்லை தலைவர்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்காங்களோ, அவங்க மேலெல்லாம் வந்து தூக்கி போட்டு கொள்வது, இந்த மாதிரி வேலைகளில் புரட்சிகரவாதிகள் ஈடுபட்டு இருந்தாங்க. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம பகத்சிங், வாஞ்சிநாதன், இந்த மாதிரி சொல்லலாம், TSS ராஜன் அவர்கள், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன வரலாம் அப்படிங்கிறத டாபிக்குள்ளே கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி நம்ம பார்க்கலாம்.
இப்போ வந்து டஃபரின் டஃபரின் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கப்பட்ட கொஷின் டஃபரின் பற்றி. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸோட ஞான தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்போ காங்கிரஸ் எதுனா அவரோட கருத்து குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து லாலா லஜபதி ராய் வந்து காங்கிரஸ் அமைக்கப்பட்டதுக்கு முழு முதற் காரணமே யார், டஃபரின் தான் அப்படிங்கிறத அவர் விமர்சிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு டஃபரின் பிரபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது மாதிரி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இணைப்பு பலமாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு ஏஓ ஹியூம் வந்து என்கிட்ட பேசினார். அதுபடி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருது, என்னென்ன கொள்கைகளை அவங்க வந்து பாலிசிஸ் வச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட பரப்புறதுக்காக தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு டஃபரின் வந்து இவர் வந்து இப்போ வந்து நம்ம ஹியூமோட பங்கு வந்து காங்கிரஸ் தோட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு பதவியேற்ற தலைவராக இருந்த WC பானர்ஜி தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமை பார்த்து ஹியூம் தான் வந்து காங்கிரஸோட தந்தை அப்படின்னு வர்ணிக்கிறாரு. முழு முதற் காரணமே காங்கிரஸ் அமையருக்கு ஹியூமோட பங்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா அவர் 1877 பஞ்சம் ஒன்று வருது. அதில் மக்கள் ரொம்ப ஏமாற்றத்துலையும் சீற்றத்துலையும் வெறுப்புலையும் இருக்காங்க. கற்றறிந்தவர்கள் கூட நம்ம என்ன நிலைமையில் இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து இன்னொரு புரட்சி வரதுக்கு 1857 1806 மாதிரி இன்னொரு புரட்சி வரக்கூடும் அப்படின்னு அஞ்சிய ஏஓ ஹியூம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸை வந்து தோற்றுவிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு, நம்ம கருதிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இங்கிலாந்தில் இருக்க மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க வந்து என்னென்ன போராட்டம், இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத விவாதிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரசாங்கத்து மேலே வெறுப்பாக இருப்பாங்கல்ல சில பீப்புள்ஸ், அவங்கக்கிட்ட போயிட்டு அரசாங்க சார்பு பற்றி சொல்லணும், அவங்களோட கொள்கைகளை எடுத்துக்கணும், அந்த மாதிரி அமைப்பாக அவர் காங்கிரஸை கருதினார். அதுக்கப்புறம் ரஷ்ய படையெடுப்பு பற்றின பயம் கூட பிரிட்டிஷாரை காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை வந்து ஃப்ரெஞ்ச் டே போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரிட்டிஷ்க்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர் கிடையாது. இது வந்து இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்க ஒரு போர்ட்டை வந்து ரஷ்யா கைப்பற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்தியா டெரிட்டரி இருக்குது. அப்போ வந்து ஈஸியாக அவங்களோட பகுதிகளெல்லாம் பிரிட்டிஷ் கைப்பற்றின பகுதிகளெல்லாம் அவங்க கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ வந்து இது போருக்கான இதாகவும் கொண்டு போகலாம், எப்போ வேணால் போர் வரலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்குது. அப்போது இந்திய மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க பிரிட்டிஷ் மேலே. அப்போ வந்து அவங்க போருக்கு அழைச்சோன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. அப்படின்னா நம்ம ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்கள ஈஸியாக நம்ம போருக்கு ஈடுபடுத்த முடியும் போருக்குள்ள அப்படின்னு நினச்சாங்க. ஹவெவர் அது பேச்சுவார்த்தையினால் அந்த போர் தவிர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அமைஞ்சதில் பிரம்மஞான சபை அதோட பங்கு வந்து பார்க்க போகிறோம். பிரம்மஞான சபை தியோசபிகல் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து இந்தியாவில் இருக்க நிறைய பகுதிகளில் இருக்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு அடிக்கடி வந்து அரசாங்கத்தில் நடக்கிற பொது பிரச்சனைகள், இந்தியாவில் நடக்கிற பொது பிரச்சனைகள் பற்றி விவாதிச்சாங்க அப்படிங்கிறதுல சந்தேகத்துக்கு இடமில்லை. அப்படி ஒரு கூட்டம் வந்து சென்னையில் ரகுநாதர் ராவ் அப்படிங்கிற இவரோட வீட்டில் நடக்குது, இல்லத்தில் நடக்குது. அந்த கூட்டம் தான் வந்து காங்கிரஸ் அமைவதற்கு, ஒரு தேசிய இயக்கம் அமைவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதை உறுதிப்படுத்துகிற தன்மையில் வந்து அனிபெசன்ட் வந்து அடிக்கடி இந்த கூட்டம் தான், பிரம்மஞான சபை தான் வந்து காங்கிரஸ் அமையறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கூட்டுற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸர் ராஜையன் அப்படின்னு சொல்கிறவரும் ரகுநாதராவ் இல்லத்தில் நடந்த கூட்டம் தான் தேசிய காங்கிரஸை உண்டு பண்ணுறதுக்கு தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஓவராலாக பார்த்துட்டோன்னா காங்கிரஸ் உருவாகிறதுக்கு ஏஓ ஹியூம் காரணமாக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு இந்திய தேசிய பணியில் இருந்து ஐசிஎஸ் தேர்வு எழுதி ஒரு கலெக்டராக இருந்து 1882 ரிட்டையர்ட் ஆகிறாரு. அப்போ வந்து அவருக்கு என்ன பண்ணுது, இங்கே இருக்க சூழ்நிலைகளை அனலைஸ் பண்ணி இது மாதிரி ஒரு புரட்சி வரும்னு அவர் யோசிச்சு அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையும் நல்லா இது பண்ணிவிட்டு நமக்கிட்டையும் நன்மை செய்யணுங்கிற மாதிரி 2 தாட்டில் அவர் வந்தார். ஆனால் இது வந்து சக்கரை கூட மணல் போட்ட மாதிரி இது நடக்காத காரியம் அப்படின்னாலும் இந்த காங்கிரஸ் உருவானதுக்கு ஏஓ ஹியூம் முக்கியமான காரணம். அதே மாதிரி WC பானர்ஜி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஏஓ ஹியூம் தான் காங்கிரஸோட தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ காங்கிரஸோட வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதின பட்டாபி சீதாராமையா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸோட ஒரு தோற்றம், காங்கிரஸ் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது ஒரு மர்மமாகவே இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் உண்மையான காரணம் வந்து காங்கிரஸ் வந்து இந்தியாவில் இருந்த சூழ்நிலைகளில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விளைவு தான் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கே இடமில்லாதது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஏஓ ஹியூம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ளே பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எழுதின ஒரு முதியவரின் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்தியர்களோட கஷ்டத்தை வந்து அவங்களோட இடர்பாடுகள், இன்னல்கள் இதை பற்றியெல்லாம் பிரிட்டிஷ் அரசு அசட்டை செஞ்சுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரி டஃபரினை செஞ்சிச்சு. இது மாதிரி காங்கிரஸ் உருவாகிறதுக்கான ஆலோசனையும் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணுங்கிற ஆலோசனையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1883 மார்ச் ஒன்றப்போ கல்கத்தா யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு விழாவில் அங்கே இருக்கிற பட்டதாரிகளுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, 50 தன்னலமில்லாத இந்தியர்களை கொண்டு ஒரு அமைப்பு, தேசிய அமைப்பை ஏற்படுத்தணும், அது எவ்வளோ வந்து முக்கியமானது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி 1885 டிசம்பரில் வந்து இந்த மாதிரி பல்வேறு பிரதிநிதிகளை கொண்டு ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் முடிவு செய்கிறாரு. அதுக்காக வந்து என்ன பண்ணுறாரு, 1885 ஜனவரியிலேயே அதுக்கான பிளான்லாம் அவர் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து பிரிட்டன் போகிறாரு, இங்கிலாந்து போயிட்டு அங்கே இருக்க ரிப்பன், ஆர்டி ரைட், அதுக்கப்புறம் ஜான் ரைட் இவங்ககிட்டையெல்லாம் வந்துட்டு கலந்து ஆலோசனை பெறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பத்திரிகைகளில் இங்கெல்லாம் இப்படி வந்து இந்தியாவில் வந்து ஒரு மாநாடு வந்து நடக்க போகுது
அதை பற்றி இங்கே இருக்க பத்திரிகைகள்லாம் பிரசுரிக்கணும் அப்படின்னும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா திரும்புறாரு. அவர் நினச்ச மாதிரியே காங்கிரஸை தோற்றுவிக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் உருவானதுக்கு இவர் மட்டும் ரீசனானு கேட்டால் கிடையாது. இந்தியாவில் இருக்க பல்வேறு சூழ்நிலைகள் தான் வந்து காங்கிரஸ் உருவானதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அப்புறம் காங்கிரஸோட முதல் கூட்டம் அதை பற்றி பார்க்க போகிறோம். காங்கிரஸோட முதல் கூட்டம் 1885 வந்து நடக்குது. இதில் வந்து இப்போ ஒரு இந்திய தேசிய இயக்கம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யோகியும் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ப்ளே பண்ணி ஒரு இந்திய தேசிய இயக்கம் இந்திய பிரதிநிதிகள்னால ஆரம்பிக்கப்படுது. அப்போ அதுக்கு என்ன நேம் வைக்கணும்னு சஜஸ்ட் பண்ணும்போது தாதாபாய் நவ்ரோஜி வந்து என்ன சொல்கிறாரு, இந்திய தேசிய யூனியன் அப்படிங்கிற பேரை சஜஸ்ட் பண்ணுறாரு. இதை அவங்க எடுத்துகிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு பெயர் மாற்றுறாங்க. இதோட முதல் கூட்டம் வந்து 1885 டிசம்பர் 28 வந்து நடைபெறுது. இது பம்பாயில் நடைபெறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கிறது தான். இது வந்து பர்டிகுலராக பிளேஸ் சொல்லணும், எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படிங்கிற ஒரு மண்டபத்தில் நடத்தப்படுது. இதில் வந்து WC பானர்ஜி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. WC பானர்ஜி வந்து கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பிரபல வழக்கறிஞர் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏவோ ஹியூம் வந்து அதில் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் 1906 வரைக்குமே அதில் பொதுச் செயலாளராக நீடிக்கிறாரு. முதல் கூட்டத்தில் 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எத்தனை பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸாமில் கேட்டதும் நம்ம புக்கில் இருக்கிறதும் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜி வெங்கடேசன் அவர்களோட புக்கில் வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. நேர்மையான விசுவாசமுள்ள அக்கறையுள்ள இந்திய பிரதிநிதிகள் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. தேசப்பற்றுமிக்க இந்தியர்கள் முதல்ல கூடின ஒரு மகாசபைனா அது காங்கிரஸோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து காங்கிரஸோட நோக்கங்கள் இல்லாட்டி குறிக்கோள்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் இந்த மிதவாதிகள் வந்து ரொம்ப கற்றறிந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க போய் ஒரு பாமர மக்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பெரிய புரட்சியெல்லாம் நடத்துறதுக்கு கூடும். அதனால் இவங்களை வந்து இந்த படித்தவங்களை வந்து அவங்க சாதாரண மக்கள் கூட நம்ம கலக்க விடக்கூடாது அப்படின்னு தான் பிரிட்டிஷ் திங்க் பண்ணாங்க. அதனால் காங்கிரஸை உருவாக்கி அதில் படித்தவங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே வந்து காங்கிரஸ்க்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இது வந்து பின்னாட்களில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே வந்து பெரிய ஒரு பாதுகாப்பின்மையை கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால தான் வந்து ஆரம்ப கால மிதவாதிகள் ரொம்ப படித்தவங்களாக இருப்பாங்க. ஒரு மேல்தட்டு மக்களை மட்டுமே காங்கிரஸ் கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் அவங்க கொண்டு இது பண்ணுற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அதனால நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளாவாங்க காங்கிரஸோட ஆரம்ப கால உறுப்பினர்கள். இப்போ காங்கிரஸோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு தேசியவாத இயக்கமாக காங்கிரஸை பார்க்குறது, மக்களை வந்து அரசியல் மயமாக்குதல், அவங்களுக்கு வந்து அரசியல் கல்வியை வந்து கொடுக்கணும் சாதாரண மக்களுக்கு அப்படின்னு நினச்சாங்க. இந்த ஒரு இயக்கத்துக்கான ஒரு தலைமையை நிறுவனம் அப்படின்னா தான் எல்லாருமே ஒரே பாலிசி படி அவங்க நடத்துக்க முடியும். நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தேசியவாத அரசியல் தொழிலாளர்களிடையே நட்புறவு, நிறைய ரீஜியன்லேருந்து வருவாங்க. அவங்க கூட எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கணும் அப்படின்னும் காலனித்துவ எதிர்ப்பு அதை வந்து அந்த எதிர்ப்புக்கான அதுக்கான ஒரு தியரியை உருவாக்கி அந்த எதிர்ப்பை வந்து மக்களிடம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதும் மக்களிடையே பரப்பணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரம், வேலை திட்டம் இது மூலிமா மக்களை ஒன்று திரட்டணும் அப்படின்னு கோரிக்கைகளை முன்வைக்கிறது. மதம், ஜாதி இல்லை அவங்களோட எந்த மாகாணத்திலேருந்து வந்தாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், அது தேசிய ஒற்றுமை தான். அதை வளர்க்கணும், மக்களுக்கு இடையில் அதை பலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. இந்திய தேசியத்தை கவனமாக ஊக்குவிக்கணும், அதை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட நோக்கமாக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி வேறு என்னெல்லாம் இவங்களோட கோரிக்கைகளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள வந்து எல்லா ரீஜியன்கிட்ட இருந்து வந்த உறுப்பினர்களை நட்புறவோட பார்த்துக்கணுங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இந்தியாவில் நடக்கிற முக்கிய பிரச்சனைகள் பற்றி அந்த இந்திய தலைவர்கள் தான் பல்வேறு ரீஜியன்லேருந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்களோட கருத்துக்களை எல்லாம் சேகரிக்கணும். காங்கிரஸோட நோக்கங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து எப்படிலாம் வேறு வகையில் தீர்க்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது காங்கிரஸோட. அப்புறம் காங்கிரஸ் அந்த அமைப்பை பற்றி ஒரு பாசிட்டிவ் வியூவாக நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வந்து காங்கிரஸ் முதல் மாநாட்டில் வந்து வில்லியம் வேர்டர்பர்ன், அப்புறம் சார் ஹென்ரி காட்டன், இந்த மாதிரி ஆங்கில அதிகாரிகள்லாம் வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அதிகார வர்க்கத்தையும் மீறி அவங்களோட செல்வாக்கு வந்து பயன்படுத்தி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேண்டான்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது கூட ஆங்கில அரசு காங்கிரஸ் அமையறதை வந்து ஊக்குவிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்துட்டு இதில் நிறைய மேல்தட்டு மக்கள் ரொம்ப பிரமுகர்களாக இருப்பாங்க, தொழிலதிபர்களாக இருப்பாங்க, ட்ரேடர்ஸாக இருப்பாங்க, வங்கி அதிபர்களாக இருப்பாங்க, பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் கல்லூரி முதல்வர்கள், இவங்கெல்லாம் மருத்துவர்கள், இவங்கள மாதிரி இருக்கவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறாங்க. இப்போ வந்து இந்தியாங்கிறது ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரின்னு தெரியும் நமக்கு. ஆனால் அந்த கூட்டத்திலையும் செக்யூலரிசம் அப்படிங்கிறது ஒன்று பின்பற்றப்பட்டது. இதுக்கு முக்கியமாக வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிற இந்து, முஸ்லீம், சீக்கியர்கள், பார்சிகள் இவங்களும் வந்து சமய எண்ணிக்கையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன, மதச்சார்பற்ற ஒரு இயக்கமாகவும் காங்கிரஸ் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியத்துவம். அதுக்கப்புறம் வந்து தேசப்பற்ற மிக்க ஒரு அமைப்பாக தான் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெகட்டிவாக பார்க்கும்போது இதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து வந்துச்சு. ஆண்டு தமாசா, ஆண்டு கொண்டாட்டம், 3 நாள் அதிசயம் அப்படின்லாம் விமர்சிக்கப்பட்டாங்க. காங்கிரஸ் விமர்சிக்கப்பட்டது. இதில் வந்து 3 நாள் தமாஷா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்குன்னா அஸ்வினி குமார் தத்தா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ. அது இதே மாதிரி வந்துட்டு லாலா லஜபதி ராய் அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களை பற்றி என்ன சொல்லுவாருங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கற்றோர்கள் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு இடத்துல கூடி விலை உயர்ந்த அவங்ககிட்ட இருக்க ஆடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு விடுமுறைக்கு ஏதோ வெக்கேஷன் வந்து விடுமுறைக்கு ஓய்வு எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு ஊரையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நண்பர்கள் கூட எல்லாம் பேசி விவாதங்கள் பல செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அங்கே இருக்க பரிசு பொருட்களை வாங்கிட்டு போய் தங்கள் ஊர்களுக்கு சென்றாங்க. இதுதான் வந்து காங்கிரஸ் கூட்டம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களை பற்றி லாலா லஜபதி ராய் வந்து விமர்சிச்சிருப்பாரு. அதே மாதிரி 1901 கல்கத்தா மாநாட்டில் கலந்துக்கிட்ட காந்தி வந்து 3 நாள் கலந்து பேசிட்டு 3 நாட்கள் கூடி தூங்க சென்று விடும் அமைப்பு தான் காங்கிரஸ் அப்படின்னு விமர்சிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஆண்டு கூட்டங்கள் எந்தெந்த வருஷம் நடக்குது, அது எங்கெங்க நடந்துச்சு, அதுக்கு பிரசிடென்ட்டாக இருந்தவங்க யார், வருகை தந்தவங்க எத்தனை பேர், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதுவும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்க ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1885 வந்துட்டு 1905 வரும் 5 வரைக்கும் ஆண்டு கூட்டங்கள் இந்தியாவில் முக்கியமான நகரங்களில் வந்து நடைபெற்றிருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1885 வந்து பாம்பேயில் நடக்கும். ரெண்டாவது கல்கட்டாவில் 1886. அப்போ வந்து காங்கிரஸில் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் வந்து பார்ட்டி பண்ணியிருப்பார். யாருன்னா டஃபரின் தான் பண்ணியிருப்பார். நம்ம வந்து டஃபரின் தான் அப்படிங்கிறத கூட நம்ம அவர் வைஸ்ராயாக இருந்தவர். இதை வந்து மற்ற ஆன்சர்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு இதை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 1911 வரைக்குமே கல்கத்தா தான் கேபிட்டலாக இருந்துச்சு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் தான் டெல்லிக்கு மாற்றினாங்க. ஸோ கல்கத்தாவில் யார் இருப்பா, வைஸ்ராய் இருப்பார். ஸோ வைஸ்ராய் தான் இருக்குது அவங்க காங்கிரஸ் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் தேநீர் விருந்து கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி 1887 சென்னையில் நடந்துச்சு 1000 விளக்கில். அப்போ எத்தனை பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க, 361. ஃபத்ருதீன் தியாப்ஜி வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் கன்னிமாரா பிரபு அப்படிங்கிறவர் சென்னையில் நடந்த மாநாட்டுக்காக சென்னையில் கலந்துக்கிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அவர் வந்து பார்ட்டி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அலகாபாத்தில் 1888 நடக்கும். இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் அந்த டேட்டாஸ்லாம் படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வந்து பெரிய தலைவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய பிரமுகர்கள் இருக்காங்க. ஆனால் தாதாபாய் நவ்ரோஜி வந்து 3 டைம்ஸ் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார் இந்த கூட்டங்களுக்கு எல்லாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் இன்னொரு நெகட்டிவ் சைட் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து 1885 தொடங்கப்படுது. கரெக்டாக வந்து இதோட 20 ஆண்டு காலத்துக்கு வந்து இது வந்து மேல்குடி மக்களால் தான் இது வந்து நடைபெற்றப்படுது. முக்கியமான எல்லாத்துலேயும் அவங்க தான் இருக்காங்க, செல்வாக்கு பெற்றவங்க இருக்காங்க. இப்போ பிரிட்டிஷ்க்கு போகிற தூதுக்குழுவாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த முக்கிய பதவி எல்லாமே வந்து மேட்டுக்குடி மக்கள் கற்றறிந்தவர்கள் இவங்களுக்கு தான் வந்து கொடுக்கப்படுது. இப்போ வந்து புறக்கணிக்கப்படுறது யாருன்னா விவசாயிகள், கிராம கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், தாழ்த்தப்பட்டோர் இவங்களுக்கெல்லாம் வந்து தலைமை பீடத்தில் இடமில்லை அப்படிங்கிறது காங்கிரஸோட ஆரம்ப கால கட்டம் நிலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. வந்து 1885 1905 வரைக்கும் இவங்க வச்சிருக்க கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோக்கு வந்து கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ உயர் பதவியில் எத்தனை பேர் இருக்காங்க, ட்ரேடர்ஸா, பத்திரிகைக்காரங்களா, அட்வொகேட்டா, இவங்களுக்கெல்லாம் வந்து தொழிலதிபர்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இப்போ அவங்க ஒரு ஆங்கில கல்வி படிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு கொள்கைகளையும் கோரிக்கைகளையும் தான் வந்து ஆரம்ப கால மிதவாதிகள் வச்சுருப்பாங்க. அவங்க பண்ண கோரிக்கைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வைஸ்ராய், கவர்னர் அவங்களோட ஆட்சி குழுவெல்லாம் விரிவுபடுத்தி அதில் இந்தியர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அதில் 50க்குள்ளே தான் வந்து அங்கே இந்தியர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவ்வளோ கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ ராணுவ செலவை குறைக்கணும். இந்தியாவோட செக்ரட்டரி இருப்பார்ல அவரை வந்து நீக்கணும். இந்தியாவுக்குன்னு ஒரு செக்ரட்டரி இங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால் நியமிக்கப்படுவார். அவரை வந்து நீக்கணும், அந்த பதவியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி மதிப்பீடு செய்கிறதுக்கு ராயல் கமிஷன் வேணும். பொதுப்பணி தேர்வுகளை வந்து ஐசிஎஸ் தேர்வில் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே மாதிரி வந்து ஒரே டைமில் வந்து நடத்தணும். அதே மாதிரி பொதுப்பணிகளில் இந்தியர்களுக்கு அதிக இடங்களை கொடுக்கணும். சுயாட்சி நிறுவனங்களுக்கு அதிகமான அதிகாரம் வேணும். ஆட்சித்துறையில் இருந்து நீதித்துறையை பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு வேலிடானது. ஏன்னா ஆட்சித்துறையில் இருக்கவங்க வந்துட்டு இந்தியர்கள் மட்டுமே என்றைக்கும் குற்றச்சாட்டப்பட்டு இந்தியர்கள் மட்டுமே ஜெயிலுக்கு போகிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால சுதந்திரமாக நீதித்துறை செயல்படணும், அதுக்கு வந்து ஆட்சித்துறையிலேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்காங்க. இப்போ துணைக்கேள்வி எழுப்பவும் வரவு செலவு திட்டத்தை பற்றி விவாதிக்கவும் உரிமை பெற்ற பிரதிநிதித்துவ சட்டமன்றத்தை ஏற்படுத்துதல். இது பாருங்க, அப்போ கூட நமக்கு என்ன சொல்றாங்க, விவாதிக்கணும், நம்ம ஒரு சஜஷன் தான் கொடுக்கணும், அதுக்கான உரிமை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மட்டும் இவங்க என்ன பண்றாங்க, கோரிக்கையாக தான் சொல்றாங்க, விண்ணப்பங்களாக சொல்றாங்க. அப்புறம் ரொம்ப மிதமான டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான போலீஸ் இருக்கலாம், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்தியர்களுக்கு இடமளித்தல், இந்திய தொழிற்சாலைகளுக்கு ஊக்கமளித்தல், கல்வி மற்ற வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல், நிலவரியை குறைத்தல், இந்த மாதிரி பத்திரிகை சுதந்திரம் வேணும், கிராம வங்கி ஏற்படுத்தணும், ஜமீன்ஸ் கிட்ட இருந்து விவசாயிகளை பாதுகாக்கணும், உப்பு வரியை நீக்கணும், பொருளாதார நிலையை பொதுவான மக்களோட பொருளாதார நிலையை உயர்த்தணும். இந்த மாதிரி கோரிக்கைகளை அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து அவங்க போராடல. ஸோ கொஞ்சம் மேலோட்டமாக அவங்களோட இதை அடுத்து வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்க காங்கிரஸ் அமைப்புக்கு அரசாங்கத்தோட சைட்லேருந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆங்கிலேய அரசு நினச்சது மாதிரி
காங்கிரஸ் வந்து இல்லாமல் இவங்க வந்து இந்திய தேசியத்துக்கான ஒரு பெரிய அடித்தளத்தை அமைக்கிறாங்க. இதை வந்து சகிச்சுக்க முடியல பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால. வந்து நம்ம வந்து பார்க்க போனோம்னா காங்கிரஸே வந்துட்டு டஃபரினோட வாழ்த்துக்கள்னால தான் தொடங்கியிருக்கோம். ஆனால் கடைசியில் அவரே வந்து என்ன பண்ணுவார்னா ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவார் காங்கிரஸை. இது வந்து ஒரு மைனாரிட்டியோட மக்களோட இதை தான் காங்கிரஸ் வந்து வச்சிருக்கு. இது வந்து நிறையா அடித்தள மக்களை சென்றடையலை அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சிஸை க்ரியேட் பண்ணார். அது மூலமாக காங்கிரஸோட வளர்ந்து வர காங்கிரஸோட வளர்ச்சியை வந்துட்டு நம்ம டம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாரு. அதுக்காக அவர் வந்து என்ன சொன்னார்னா ஒரு மைனாரிட்டிஸ் வந்து தான் காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, மைனாரிட்டிஸ்க்காக மட்டும்தான் காங்கிரஸ் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி துரோக அமைப்பு அப்படின்னு டஃபரின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு சில கற்றவர்களின் கூட்டம் தான், ஒரு சிலர் படிச்சிருப்பாங்கல்ல அவங்களோட கூட்டம் தான். இது வந்து அரசாங்கத்தையெல்லாம் பெருசாக வந்து இது பண்ண போகிறது கிடையாது. இது வந்து இந்த அமைப்பினால எதுவும் மாற போகிறது கிடையாது. இது வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கு. இது ஏன்னா இது வந்து மைனாரிட்டிஸ் மட்டும்தான் இருக்காங்க, கொஞ்சம் படித்தவங்க மட்டும்தான் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறவங்க வந்து படித்தவங்க கம்மி பேர் இருக்காங்க. அதே மாதிரி மத ரீதியாகவும் பார்த்தோம்னா அங்கே ஹிந்துஸில் பிராமின்ஸ் வந்து அதிகமாக ஆதிக்கம் கொள்கிறாங்க. எப்போன்னா மிதவாதிகளோட காலகட்டத்தில் 1885 பீரியடில். ஸோ இது ரெண்டையும் மீன் பண்ணி தான் நம்மளோட வைஸ்ராய் டஃபரின் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஆக்லாண்ட் கோல்ட்வின் அவர் வந்து லெஃப்டினன்ட் கர்னலாக இருந்தவர். லெஃப்டினன்ட் கர்னலாக மேற்கு மாகாணத்தில் லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் ஒரு அபாயகரமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து இந்தியாவுக்கு செக்ரட்டரியாக இருந்த ஹாமில்டன் என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ்காரர்களை அரசாங்கத்துக்கு எதிரான இரட்டை இயல்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பிரிட்டிஷ்கிட்டையும் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசாமல் இங்கிட்டு பேசிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு தேவையானதையும் என்ன நிறைவேற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத யார் சொல்கிறா, ஹாமில்டன் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸ்காரவங்க வந்து வன்முறை வில்லன்கள் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா அதிகார வர்க்கத்தினர் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க அதிகார வர்க்கத்தினர் தான் முதல்ல காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பே வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி தான் காங்கிரஸ் வந்து உருவாயிருக்கும். அப்போ கர்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதே மாதிரி கர்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து தள்ளாடிட்டு இருக்குது இந்த அமைப்பு. நான் வந்ததோட நான் இங்கே வைஸ்ராயாக இது பண்ணது நோக்கமே இந்த தள்ளாடிட்டு இருக்க அமைப்பை அமைதியாக வந்து டெமாலிஷ் பண்ணுறது தான் என்னோட வேலையாக இருக்கும். இந்த ஒரு பீஸை தான் நான் வந்து இந்தியாவுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்லாம் பேசியிருப்பாரு கர்சன். அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் இந்தியரை பிரிக்க இந்த மாதிரி சூழ்ச்சி செஞ்சு காங்கிரஸை வளர விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அவங்களால தடை பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து காங்கிரஸோட சாதனைகள் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து காங்கிரஸுங்கிறது பெரிய மைல்ஸ்டோன். நம்ம வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேயே காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா ஃபாஸ்ட்டாக நிறையா மூமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். இப்போ நிறையா காங்கிரஸ்க்கு முன்னாடி இருந்த அமைப்புகள் சரி, மகாஜன சபை ஆகட்டும், இந்திய சங்கம், புனே சர்வஜனிக் சபா, இவங்க எல்லாம் வந்து காங்கிரஸோட ஐக்கியமாயிருவாங்க. அதே மாதிரி காங்கிரஸோட சாதனை என்னென்னா இந்தியர்களை ஒன்று சேர்ந்து மக்களுக்கு அரசியல் கல்வி அளிச்சது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதே மாதிரி இதில் முக்கியமானது 1892 1892 கவுன்சில் ஆக்ட். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுக தேர்தல் நடத்துறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்கும். அந்த மறைமுக தேர்தல் மூலமாக உள்ளாட்சி நிர்வாகத்திலிருந்து மக்களை சட்டமன்றத்துக்கு, மாநில சட்டமன்றத்துக்கோ மத்திய சட்டமன்றத்துக்கோ இந்தியர்களை வந்து அனுமதிக்கிறது இதோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பட்ஜெட்டில் குறிப்பிட்ட பகுதி இருக்குல்ல அதை பற்றி இந்தியர்கள் விவாதிக்கலாம். முன்னாடிலாம் வந்து அவங்க எதுவுமே சொல்கிறது கிடையாது. இந்த பட்ஜெட்டில் சும்மா அது வரும் பார்ப்பாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் அவங்க விவாதம் பண்ணுறதுக்கு சஜஷன் கொடுக்கலாம், விவாதம் கூட இல்லை. அதை பற்றி பேசுறதுக்கான உரிமையே அவங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. 1892 கவுன்சில் ஆக்டில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே டைமில் வந்து ICS எக்ஸாம் ஆட்சி பணிக்கான தேர்வுகள் வந்து நடைபெறதுக்கு காங்கிரஸ் காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கிலாந்துக்கு வந்து காங்கிரஸ் அனுப்பின தூதுக்குழுக்கள் வந்து திறம்பட அவங்க வேலையெல்லாம் செஞ்சாங்க. அரசாங்க நிர்வாக பணிகளில் இந்தியர்களுக்கு கொஞ்சம் இடங்கள் வந்து அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இது வந்து கோகலேவோட கூற்று, இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கற்றவர்கள் இன்று நினைப்பதை மற்றவர்கள் நாளை நினைப்பர். ஸோ நான் படித்தவங்க தீர்க்கதரிசி தான், நாங்கள் இன்றைக்கி நினைக்கிறத நாளைக்கு அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறத கோட் பண்ணுறாரு. அது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா கற்றோரால் காங்கிரஸ் கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து பதிலடி தர்ற முறையில் வந்து இவர் வந்து இப்படி ஒரு கோட் பண்ணியிருப்பார். இப்போ வந்து துவக்க கால காங்கிரஸ் வந்து சாதித்ததற்கும் சாதிக்க முடியாததற்கும் அதை வந்து காங்கிரஸ் வந்து குறை கூட முடியாது. காங்கிரஸும் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான். மிதவாதிகளும் நிறையா எப்படி தான் வந்து அதில் நெகட்டிவாக நிறையா இருந்தாலுமே இப்போ மேல்தட்டு மக்களை மட்டும்தான் அது அனுமதிச்சுது. இருந்தாலும் வந்து கீழ்த்தட்டு மக்களோட உரிமையும் அது பாதுகாக்க தவறவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆலன் ஆக்டட் ஹியூம் பற்றி பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம். அவரை பற்றி இனியும் கொஞ்சம் 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2-3 இது வந்து பார்ப்போம். அவ்வளோதான் இந்த லெசன் வந்து முடிஞ்சு. இப்போ வந்து ஹியூம் பற்றி பார்க்க போகிறோம். ஹியூம் பற்றி நம்ம முன்னாடி இந்த பாடத்தோட முன்னாடி பகுதியிலையும் நம்ம பார்த்துருக்கோம். இவர் வந்து தன்னோட வாழ்க்கை வரலாற்றில் வந்து முதியவரின் நம்பிக்கை இதில் கூட என்ன சொல்லியிருக்காரு, பயமுறுத்திய பேரபாயம் பற்றி எச்சரித்தார் கவர்மெண்ட்க்கு. அதே மாதிரி இந்தியர்களோட இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும், அவங்கள வந்து புறக்கணிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தார்.
அப்புறம் இவரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதினவர் தான் வில்லியம் வேர்ட். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சேஃப்டி வால்வ் இல்லாட்டி வந்து பாதுகாப்பு குழாய் இந்த மாதிரி ஒரு தியரியை முன் வச்சிருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த காங்கிரஸை உருவாக்குனாரு. இந்த காங்கிரஸ் வந்து சேஃப்டி வால்வ் தியரியால் ஆனது தான் அப்படிங்கிறத முன் வச்சிருக்காரு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 1896 இந்திய அரசியல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் WC பானர்ஜி வந்து ஹியூம் வந்து 1884 வந்து இது மாதிரி ஒரு தேசிய இயக்கம் வந்து முன்னணி பிரமுகர்கள்னால அமைக்கணும்னு திட்டமிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமோட ஒரு கரிஸ்மேட்டிக் கேரக்டர் என்னென்னா, ஒருத்தர் செயலாற்றலாக இல்லை, அவங்களால வந்து என்ன சோம்பேறியாக இருக்காங்கன்னா கூட அவரோட கரிஸ்மேட்டிக்னால என்ன பண்ணுவார்னா அவரை வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சனாக மாற்றிடுவார் அப்படின்னு இந்திய அரசியலோட நூலாசிரியர், பெருங்கிளர்ச்சிக்கு பின் இந்திய அரசியல் அப்படிங்கிற புக்கோட நூலாசிரியர் வந்து CY சிந்தாமணி அவங்க வந்து புகழாரம் சூட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்திய மக்களும் ஹியூமை வந்து நம்பினாங்க. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்க்கு அவர் வந்து இங்கிலீஷ் மேனாக இருந்தால் கூட இந்தியர்கள் மேலே அவர் வந்து ஒரு பாசம் வச்சுருந்தாருன்னு சொல்லலாம். அதுக்காக தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஏவோ ஹியூம் வந்து கவர்மெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவரோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு இங்கிலீஷ்மேன், இவர் சொன்னால் வந்து கவர்மெண்ட் சீக்கிரம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களும் கூட நம்பினாங்க. இப்போ ஏவோ ஹியூம் இல்லைன்னா காங்கிரஸ் இல்லைங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின் கிடையாது. அவங்க கண்டிப்பாக அவர் இல்லைன்னா காங்கிரஸ் கிடையாதுங்கிறது உண்மை தான். அதுக்கப்புறம் வந்து ஹியூமை வந்து இந்திய மக்கள் வந்து எப்படி இடிதாங்கியாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது உண்மை. இது வந்து பிபின் சந்திரா இப்போ வந்து பிபின் சந்திரானா அவர் ஒரு ஆத்தர் தான். இந்த ஆத்தர் வந்து நிறைய UPSC ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரம் ஓட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து வெங்கடேசன் அவர்களோட இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நான் இந்த கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோட நோட்ஸ் கொஞ்சம் மெஸ்ஸியாக எடுத்திருக்கேன். அதனால போதுமான வரைக்கும் நான் வந்து இன்டர்நெட்டில் கிடைக்கிற பிக்சர்ஸ் வந்து வச்சு இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். ஐ ஹோப் இது வந்து நல்லா பிரேக் டவுன் பண்ணி சிம்பிள் கான்செப்டாக நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இந்த டாப்பிக்கோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.